ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது முத்தியா கிச்சனில் இன்றைக்கி அரிசி மாவு வச்சு ஒரு சிம்பிள் ஸ்நாக்கு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளானது தான். வேறு நிறைய இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. 4 பொருள் மட்டும்தான். அரிசி மாவு, ஜீரகம், பெருங்காயத்தூள், ஆயில் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாக போட்டால் போதும். தூள் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நெய் ஊற்றினா விடலாம். நெய்யோ இல்லை பட்டரோ விடலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் விட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். எனக்கு பட்டர் இல்லாதனால நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லா வாசமாக இருக்கும். ஓகேங்களா, 2 ஸ்பூனில் ஊற்றிட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் மாவு அதில் போடணும். ஓகேங்களா, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் இப்போ நான் ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன். மாவு கொட்டும் போது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். லோ ஃப்ளேம் வச்சா தான் நமக்கு அடி பிடிக்காது, ப்ளஸ் தீஞ்சு போகாது. ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். மாவு போடும்போது பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிளறணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறுங்க. அடி பிடிக்கக்கூடாது, கட்டி சேரக்கூடாது, கவனமாக கிளறணும். நல்லா 4 பக்கமும் நல்லா கிளறுங்க. ஓகேங்களா, வெறும் அரிசி மாவு மட்டும்தாங்க, வேறு எதுவும் கிடையாது. நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கிளறணும். இப்போ என்ன செய்யணும்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா கசக்கிட்டு போடுங்க. 2வது கொஞ்சோண்டி பெருங்காயத்தூள். பெருங்காயம் ரொம்ப வேண்டாம். ஓகேங்களா, நல்லா பிசைருங்க. பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மாவை என்ன செய்யணும்னா, நல்லா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த அளவுக்கு நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசையணும். ஓகேங்களா, கையில் ஒட்டக்கூடாது. அது வரைக்கும் நம்ம நல்லா அந்த கடாயிலே நம்ம எந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணுமோ அந்த பாத்திரக்கு மாவெல்லாம் அதில் ஒட்டி வந்துடணும். அந்தளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நல்லா பரட்டிடணும். மைதா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பதறிடணும். நல்லா இது பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் மாவு ஒட்டாத அளவுக்கு நல்லா எடுத்துடணும். எடுத்துகிட்டு என்ன செய்யணும்னா, இனிமேல் நம்ம அதை பூரி கட்டில் போட்டு நம்ம பூரி சப்பாத்தி எப்படி இது பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம திரட்டி செய்யணும். ஓகேங்களா, பூரி மாவு சப்பாத்தி மாவு எப்படி செய்வோம் அந்த மாதிரி தான். ஆனால் என்னென்னா, இதில் ரொம்ப ப்ரெஸ் கொடுக்கக்கூடாது, ரொம்ப அழுத்தம் தரக்கூடாது. லூஸாக தான் வைக்கணும். லூஸாக விட்டால் தான் அவங்களுக்கு சாஃப்ட்னஸ் வரும். ஓகேங்களா, இப்போது சப்பாத்தி கட்டையில் பூரி கட்டில் போட்டு கட்டையில் நல்லா மாவு தேய்ச்சிக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, அழுத்தி தேய்ச்சிட்டேன், அதனால் ஒட்டிடுச்சு அதில். அதனால் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, சும்மா சாஃப்டாக தான் தேய்க்கணும். ஏன்னா அரிசி மாவு மட்டும் தானே. ஸோ நம்ம ரொம்ப ப்ரெஷர் தரக்கூடாது, லைட்டாக தான் ஒட்டி எடுக்கணும். ஓகேங்களா, நல்லா கட்டையில் நல்லா மாவு தேய்ச்சிக்கணும். ஃபஸ்ட்டு தேய்ச்சி சும்மா லைட்டாக தான் இது பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் பண்ணேன், ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணேன். அப்புறம் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மூடி பார்த்தீங்களா, அதை வச்சு நான் என்ன பண்ணேன், ப்ரெஷர் கொடுத்தேன் நான். ஓகேங்களா, நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கங்க, நான் டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன், ட்ரையாங்கிள் ஷேப்பில். இது நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மூடி வச்சு ப்ரெஷர் கொடுத்து அதை நான் எடுத்துக்கிட்டேன். இது நம்ம தேய்ச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், வேறு எந்த வேலையும் கிடையாது. புரிஞ்சுங்களா, சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான். நம்ம செஞ்சோன்னா ஒரு 1/2 hourலேயே செஞ்சிடலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஏன்னா அரிசி மாவில் செய்யறதுனால முறுமுறுன்னு இருக்கும். ஹாட் வாட்டர் போடுறோம், ஆயில் போடுறோம், அதனால் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஓகேங்களா, சிம்பிளாக செய்யலாம். மழை நேரத்தில் நல்லா சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை மூடி வச்சு ப்ரெஷர் கொடுத்து இதெல்லாம் எடுத்து போகிறோமா, இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆயில் ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும், நல்லா ஃப்ரை ஆகும். ஓகேங்களா, இப்போ இதை எடுத்து போய் கடாயில் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி நல்லா போடுறோம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இல்லைன்னா உள்ளே இதாகிடும், வெளியே இதாகிடும், உள்ளே அந்த மாவு பிசையாக, அதாவது ஃப்ரை ஆகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபஸ்ட் டைம் போடுறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா முறுமுறுன்னு வரும். கோல்டன் ப்ரௌன்ஸ் கலரில் வரும்போது எடுத்துடணும். ரொம்ப கறியிடவும் கூடாது,
ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த கலர் வரும்போது நீங்கள் எடுத்துருங்க. நல்லா முறுமுறுன்னு சவுண்டு அதிலே கேட்கும், ஜல சவுண்டு கேட்கும். பாருங்கள், ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்தீங்களா? ஓகேங்களா? ஓகேம்மா, ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.